ஜனநாயகன் படத்தை தடை பண்ணது யாரா? சென்சார் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வாய் திறக்கல. ஏன்? அவன் சுண்ணத்து பண்ணி போடுவான் பிஜேபி காரன். அந்த பயம், அந்த பயம், அந்த பயம். வாய திறக்கல. இவர் பொத்திக்கிட்டு இருக்காரு. அவரு இவர் சொல்றாரு பிஜேபி கொள்கை எதிரின்னு. நாங்க ஏன் தெரியுமா அந்த தற்கொலையை புட்டி தலையிலே போட்டு அடிக்கிறோம்? ஏன் தெரியுமா? இவனை அடிக்கிற அடியில சினிமா துறையிலன்னு இனி எவனாவது தமிழன் ஆளலாங்கிற கனவுல வந்துடக்கூடாதா? அதுக்கு தாண்டா உன்னை போட்டு அந்த அடி அடிக்கிறோம். திமுக காரனை கூட நாங்க விட்டு விட்டு அடிப்போம். தற்கொலை உன்னை விடாம அடிப்போம். அந்த நிக்கிறான். எப்படி கவர்ச்சி திட்டங்கள். அதாவது ஒரு தமிழ் தேசிய இனம், மானத்துக்கு உயிர் விட்ட ஒரு இனம், 1.5 கோடி தொண்டர்கள் வச்சிருக்க திமுக, 1.5 கோடி தொண்டர்கள் வச்சிருக்க திமுக, அவனோட உதயநிதி இறக்கிறதுக்கு 10 படத்துல கதாநாயகன் நடிச்சாதான் அவனை கொண்டு தேர்தல் இறக்க முடியும், மக்கள்கிட்ட காமிக்க முடியுமா? என்ன பொருள் இங்க வந்தவனெல்லாம் ஆண்டுலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அண்ணன் வந்துட்டாங்களா? அண்ணன் வந்துட்டாங்களா? 5 நிமிஷமா? அப்ப இந்த சூழல் உள்வாங்கணும். அப்ப என்ன ஆகுது? எவன் சினிமாவில் ஒரு 10 படம் நடிச்சு படம் ஹிட் ஆயிருச்சுன்னா தமிழனுக்கு மண்டை நட்டிக்கும். படக்குன்னு அப்படி நட்டிக்கும். அவர் மாநில மன்றம், அவர் மாவட்ட மன்றம், அவரோட நகர மன்றம், அவரோட கிளை மன்றம். கேரளாவிலையும் சினிமா இருக்குடா. மம்முட்டி, மோகன்லால் சூப்பர் ஸ்டாரா. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நின்று வெல்ல முடியாதா? ஆனா இங்க சினிமாவில் நடிச்சாதான்டா இங்க வர முடியுங்கிறான். யார் யாருக்கு தலைவன்? தமிழனுக்கு யார் தலைவனா இருக்கணும்? யார் தலைவனா இருக்கணும்? அப்பங்கிறவன் பெத்தவனா இருக்கணும். தலைவங்கிறவன் எங்க ரத்தவனா இருக்கணும். அவன் தான்டா தலைவன். மோடி சீ, ராகுல் சீச்சி, அமித்ஷா சீச்சி. எப்படி கூப்பிடுறான் பாரு, சீயா. முன்னாடி திருனு ஸ்ரீ கூப்பிட்டாங்க, அப்புறம் திருவா மாத்திரம் திருவ இப்ப சீனு மாத்திட்டாங்க. இங்க வேதாந்த திருமணி சீச்சின்னு கூப்பிட்டுக்காத. அப்படி கூப்பிட ஆசைப்பட்டா ஓஎஸ் மணியன் சீ, மாமி புகழேந்தி சீ, அப்படி கூப்பிட்டுக்க. அப்ப இந்த சிக்கல்லாம் மாறினா நீங்க உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குகிறார் நாட்டின் தேசப்பிதா காந்தியடிகள். அப்படி ஒரு ஆகச் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். தலைகீழ் மாற்றம். நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு வந்தவர்கள் அல்ல, ஆட்சி மாற்றத்துக்கு வந்தவர் அல்ல. நாங்கள் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்துக்கு வந்தவர்கள். பழைய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை முற்றுமுழுதாக தகர்த்து புதிய கட்டடத்தை எழுப்ப வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள். வாக்குக்கு காசை கொடுத்து நீ வாக்க பறிச்சிடலான்னு ஒழுங்கா செயல்படாத ஓஎஸ் மணியன் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ வாடி. அவர் வாழ்க்கையிலே முதல் முறை இப்பதான் நடந்து போய் வீட்டுக்கு வீடு வாக்கு சேகரிக்கிறான். அது காரணம் என் தம்பிடோய். அது காரணம் என் தம்பிடே. ஒழுங்கா செயல்படாத மணியன், ஓஎஸ் மணியன் என் தம்பிக்காரனா. தம்பிக்காரனா. தலைவனா ஒரு தலைவன் பின்னாடி போகணும். தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு போயிருவான். தமிழனுக்கு வந்தவன் போனவன் தலைவனா இருக்க தகுதி கிடையாது. உன் இனத்திலே எவன் பெயரை சொன்னால் உன் எதிரி கொலை நடுக்குவானோ அவன் தாண்டா உனக்கான தலைவன் என்றால், உலகத்தில் 24 நாடுகளை எதிர்த்து உலகத்திலே ஒரு போர் விமானத்தை தேசிய நெடுஞ்சாலை ஏற்றி இறக்கின லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் சுப்ரீமோ கமாண்டர் வேலு பிள்ளை பிரபாகரன் தானடா எம் இனத்தின் தலைவன். அவன் தான் எங்களுக்கு தலைவன். வந்தவன் எங்களுக்கு தலைவன் கிடையாது. அது தமிழனோட இனம். நினைச்சிருக்கேன். இந்த தாவேக்காரன் கொடியை தூக்கி விஜய் மூக்க சிந்தி விஜய் மேலே தூக்கி போடுறான். கம்கட்டை துடைக்கிறான், கவுட்டை துடைக்கிறான், இடுப்பை துடைக்கிறான், பின்னாடி பட்டக்ஸை துடைக்கிறான். துடைச்ச அந்த துண்டை தாவேக்கா கட்சி கொடி துண்டை தூக்கி அவன் மேலே விட்டுறானுங்க. பல அரசியல் கட்சி என்ன பண்ணும், தலையில கட்சி கொடியை கட்டிட்டு வருவான். பல அரசியல் கட்சி, சாதி கட்சி எல்லாம் வீண் ஆறு நடிச்சு வருவானுங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி புலிகொடி இருக்குல்ல, இந்த புலிகொடி சாதாரண புலிகொடி இல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரச ராசராசனும் அவனோட மகன் அரசேந்திர சோழனும், அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் பிரபாகரனும், அதுக்கப்புறம் சீமான் ஏந்திர இந்த புலிகொடி சாதாரண புலிகொடி இல்ல. எங்க தமிழ் குடும்பத்துல, நாம் தமிழர் குடும்பத்துல குழந்தை பிறந்தா இந்த கொடியை வச்சு தாண்டா எங்க குழந்தைய வாங்குவோம். இது புலிக்கொடி, சாதாரண கொடி இல்ல. எம் இனத்தை காக்கக்கூடிய தொப்புள் கொடிடா அந்த புலிக்கொடி. இந்த கொடி மாதிரியே மஞ்சள் சேப்பையும் எடுத்துக்கிட்டான். யாரு? தற்கொலை. அதே மஞ்சள் சேப்பு எடுத்துக்கிட்டானா நம்ம டைகரை வச்சிருக்கோம், புலியா. டைகர் இஸ் a territorial animal. Tiger is a strategical animal. Tiger is a killer but not murderer.
டைகர் இஸ் a disciplined animal. புலிக்குன்னு ஒரு குணம் இருக்கு. டைகர் இஸ் ஐடியல் பட் நாட் லோன்லி. டைகர் இஸ் லோன்லி பட் நாட் ஐடியல் என்றால் என்ன தெரியுமா? புலிகள் தன் எல்லைகளுக்காக போராடும். பெண் புலிக்கு 15 கிலோமீட்டர், ஆண் புலிக்கு 18 கிலோமீட்டர் தேவை. எல்லைகளுக்காக போராடுவது காட்டு புலிகளே, நாட்டின் எல்லைகளுக்காக போராடுவது விடுதலை புலிகள். நாங்கள் நம்ம புலி சின்னத்தை வச்சிருக்கோமா? அவர் யானை சின்னத்தை வச்சுட்டாரு. வச்சதோட இந்த ஆபாயில விட்டானா பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்றோம்? பிறப்போக்கும் வச்சிருக்கோம்ல, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான நம்ம வச்சிருக்கோம். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு காண்டக்கூடாது. அவன் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி, அவன் அதுக்கு மேல சாதி, கடைநிலை சாதி, இடைநிலை சாதி அப்படிலாம் கிடையாதா? பிறப்பின் அடிப்படையில் அனைத்து ஊர்களும் சமம் என்ற போதிக்கிற உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான மறையாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சொல்றாரு. நம்ம வச்சிருக்கோம் இந்த ஆபாயில் இருக்கான்ல, பிறப்பு ஒக்கும், அதுக்கு அடுத்தவர் என்னடா? டிவிக்கே. சரிடா, பிறப்பு ஒக்கும், அதுக்கு அடுத்தவரி டிவிக்கே. அதுக்கு அடுத்தவரிடா டிவிக்கே. எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு ஒரு கேடு கட்ட நிலையில இருக்கு பாரு. மிக மோசமா தவறா வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனா இருக்கலாம். அதனாலதான் அந்த தற்குறி ஆட்டிக்க நினைக்கிறோம் நம்ம. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கூட்டத்தில், இந்த வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நொடி வரைக்கும் பறையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, அகமுடி எவ்வளவு, கல்லறி எவ்வளவு, மறவர் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, முப்பனார் எவ்வளவு, இந்திய எவ்வளவு, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் எவ்வளவு அப்படின்னு கணக்கு எடுத்துடலாம். ஆனால் தற்குறி கணக்கு எப்படி எடுக்கிறது? அதுக்கு தான்டா வந்தான் ஒருத்தன், பொத்துன்னு மரத்திலேன்னு வந்து விழுந்தான் தற்குறி. அந்த தற்குறிகளை இந்த தேர்தலில் நம்ம அடிக்கிற அடியில இனி சினிமா திரைத்துறையிலிருந்து தமிழனை ஆளலாம் என்ற எந்த கனவு இவனுக்கு வந்துடக்கூடாது. அன்பான உறவுகளே, உங்களுக்கான பிள்ளை இந்த இருக்கிறானே, இடும்பவன காத்தே, இந்த பிள்ளையை நீங்கள் உங்களோட பிள்ளையாக நினைத்து உங்கள் ஆகச் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக அவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து என் தம்பியை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.